சென்னை பெருங்குடியில் ஜாஃபர் சாதிக்கின் குடோனில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் அடிப்படையில் சோதனைக்கு பிறகாக அந்த குடோனை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பூட்டிச் சென்றதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளி சதானந்தம் என்பவரிடம் தொடர்ந்து என்சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக்கை கடந்த சனிக்கிழமை அன்று ஜெய்ப்பூர் அருகே வைத்து கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பாக 7 நாள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அவரது வலதுகரமாக சென்னை, அதாவது திருச்சியை சேர்ந்தவரும் சென்னையில் வசித்து வரக்கூடிய சதா என்கிற சதானந்தத்தை கைது செய்தார்கள். கைது செய்த அவர் நீதிமன்றத்தில், அதாவது அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்பு டெல்லிக்கு அழைத்து சென்றப்பட்டு அவரை 1 நாள் காவல் எடுத்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சென்னையில குடோன் ஒன்றை வைத்து இந்த சிறு சிறு பாக்கெட்டுகளாக இந்த போதைப் பொருட்களை சத்து பொருட்கள் போல, உணவுப் பொருட்கள் போல பாக்கெட் செய்து அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்று காலை பெருங்குடியில் இருக்கக்கூடிய குடோன் ஒன்றில் அவர் சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பா வீடுகளுக்கு இடையே உள்ள இந்த பகுதியை வீடை குடோனாக மாற்றி இவர்கள் இந்த போதைப் பொருட்களை சிறு சிறு பொட்டலங்களாக மாற்றி ஏற்றுமதி செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. சதாசிவம் என்பவருக்கு சொந்தமான இந்த ஒரு வீட்டை சதாவின் பெயர்ல வாடகைக்கு எடுத்து குடோனாக இவர்கள் பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு பூட்டி சீல் வைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பா வீட்டின் உரிமையாளரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் இந்த குடோனை நடத்தி வந்தார்கள், மாத வாடகை எவ்வளவு வாங்கினார்கள், யார் பெயரில் இருக்கிறது போன்ற விவரங்களை உரிமையாளரிடம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோதனையை முடித்த பின்பாக உள்ளே இருந்த எடை போடும் மிஷின்கள், போதைப் பொருள் பேக்கிங் செய்யும் மிஷின் மற்றும் சில புகைப்படங்களும் அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாகவும் சில ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவுக்கு பின்பாக அந்த 2 அறைகள் கொண்ட அந்த வீட்டை பூட்டிவிட்டு அதிகாரிகள் சீல் வைத்து சென்றதாகவும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் குடோனானது இருப்பதாகவும் அதிகாரி தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் அந்த நீதிமன்ற, அதாவது என்சிபி அதிகாரிகள் காவல் எடுத்து விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில கூடுதலாக கால அவகாசம் நீதிமன்றத்தில் கேட்பதற்கான மனு தாக்கலை செய்ய இருப்பதாகவும் அதிகாரி தரப்பு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை அழைத்து அவருடைய விசாரணை நடத்துவதை திட்டமிட்ட நிலையில சனிக்கிழமையோடு அவரது காவலானது முடிவடைந்த நிலையில கூடுதல் கால அவகாசம் கேட்பதற்காக நீதிமன்றத்தில் நாட இருப்பதாகவும் அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.